இன்னைக்கு உருகி உருகி லவ் பண்றவங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன சார் தோணும்? அது வந்து காமம் தான் அது. அதாவது நான் எப்பவுமே ஒரு பையன் என்ன சொல்வேன், ஐ லவ் யூன்னு யாராவது ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் சொல்றான்னா என்ன அர்த்தம்? ஐ லவ் யூன்னா நான் உன்னோடு உடல் உறவு வச்சுக்க ஆசைப்படுறேன், உன்னை நிர்வாணமா பார்க்க ஆசைப்படுறேன், அதுதான் அர்த்தம் இல்லையா? நான் உன்னை காதலிக்கிறேன் அதானே சார் அர்த்தம்? அதுதான் நான் ஐ லவ் யூன்னாவே அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் இதுதான். நான் உன்னை வந்து உன்னோட உடல் உறவு வச்சுக்கணும்னு விரும்புகிறேன், அதுதான் தயவு செஞ்சு அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படிங்கிற மாதிரி தான். அதை தவிர தாண்டி காதலில் ஒன்றுமே இல்லை. இது அதெல்லாம் வந்து அந்த உணர்வு தான், அந்த உடல் பசி சொன்னோம் இல்லையா, அதை எங்கே தீர்த்துக்கிறது யார் அதுக்குன்ற அது காதல்னு ஒரு பொய்யா ஒரு பேர் கொடுக்குறோம் நம்ம. சார் அதே மாதிரி இப்போ காதல்னு வந்துட்டா ஸ்மிதா மேம் பற்றி பேசாமல் போக முடியாது. அவங்க கூட நீங்கள் காதல் பயப்பட்ட தருணம் அதை பற்றி சொல்ல முடியுமா? எந்த மூமெண்ட் அது ஸ்பார்க் ஆச்சு? ஸ்பார்க்காவில் அதாவது இந்த அவங்க வந்து ஒரு நாடே அவங்கள விரும்புது, நாடே வந்து அவங்க உடலை என்ன அவங்க மேலே அந்த உடல் கவர்ச்சி அவங்களுடைய அழகு எல்லாம் சேர்ந்து எல்லோருமே அவர்களை விரும்புகிறார். அப்படி எல்லாரும் விரும்பணும்ல நானும் ஒருத்தன். ஆனால் நான் கொஞ்சம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது ஒரு திரைப்படம் வேலை செய்கிறதுக்கு, அந்த பிக் பாக்கெட்டுங்கிற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் அவங்கள வந்து நான் என்ன சொல்கிறது, நம்ம திட்டமிட்டு தான் ஒரு பெண்ணை சாய்க்கிறோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பெண் என்னை காதல் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டுறோம். அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து நடந்துக்கிறது, ரொம்ப நல்லவனாக காட்டுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செய்கைகள் மூலமாக அவர்களை நான் அவங்கள அந்த நானும் அவங்களும் லவ் பண்ணுற அளவுக்கு வந்து. அவங்களும் காதலிச்சாங்க சார்? ஸ்மிதா காதலிச்சாங்க? ஆமாம், காதலிச்சாங்க.